guys வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வர்க்கலா பீச்சுக்கு போன வீடியோ. ஸோ மார்னிங் 6:30 நான் ஈரோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வர்க்கலாக்கான ரூட் பார்த்திங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர், கொச்சி, ஆலப்புழா, கொல்லம், அதுக்கப்புறம் வர்க்கலா. ஸோ 8 o'clock நான் வந்து கேரளா ஸ்டேட் என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ காலையிலே மழையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. திருச்சூர் வரைக்கும் மழை இருந்துச்சு. திருச்சூர் தாண்டினதுக்கப்புறம் மறுபடியும் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கொச்சின் வரைக்கும் தான் இது 4-way ட்ராக். கொச்சினுக்கு அப்புறம் வந்து ஸ்டேட் ஹைவேல மாறிடுது. ரோடு வந்து சிங்கிள் ரோடு தான். கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ 9 o'clock நம்ம கொச்சின் க்ளோஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா அந்த டே வந்து நான் இங்கே தனியாக தான் புறப்பட்டேன். ஸோ அரௌண்ட் 10:30 கொச்சி ஸ்டார்ட் பண்ணது. கொச்சின் ரீச் ஆனதுக்கப்புறம் ஜானு வரணும் ஃபோன் பண்ணாங்க, அப்பவும் ஃபோன் பண்ணாங்க. ஸோ அவங்களும் அங்கேருந்து புறப்பட்டு வந்துருச்சு. என்னை வந்துருச்சு இங்கே ஒர்க்கில் வந்து ரீச் ஆகிக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து அவங்களும் புறப்பட்டாங்க. பார்த்திங்கன்னா ஆலப்புழாவில் வந்து வர்க்கலா வரைக்கும் டோட்டலுமே நம்ம பீச் ஓரத்துலேயே தான் போவோம். நான் வந்து 2:30 வந்து நான் வந்து கொல்லம் வந்து ரீச் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து நான் வந்து மறுபடியும் என் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அரௌண்ட் 3:45 வந்து நான் வந்து வர்க்கலா கிளிஃபை ரீச் ஆகிட்டேன். ஆக்சுவலி இந்த பீச்சை பார்த்தீங்கன்னா கேரளாஸ் கோவான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆக்சுவலி வர்க்கலாவில் பார்த்தீங்கன்னா கோவாவில் உள்ள மாதிரி எல்லா சீ ஃபுட்ஸும் கிடைக்கிது. ஸோ கொஞ்சம் குவைட் எக்ஸ்பென்சிவ் கம்பேர் பண்ணால் அதே மாதிரி தான் அங்கே மாதிரி தான் இங்கேயும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அந்த பீச் ஓரத்தில் மேலே அந்த கிளிஃபில் சாப்பாடெல்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நைட் டைமில் எடுத்த வீடியோஸு. அந்த கிளிஃபோட ஃபுல்லாகவே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் எல்லாமே வீடியோ கவர் பண்ணியிருக்கோம்.
மாதிரியே இருக்குது. நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு கரண்ட் இல்லை போல. அதான் இது பேர் சிம்னி விளக்கா, சிம்னி விளக்கு. சிம்னி விளக்கு பார்த்துருக்காங்க. ஏன்னா ஃபேஷனாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பில்டிங்காக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பீச்சோட ஓரத்தில் தான் கட்டி போட்டிருக்காங்க. சுனாமி வந்தால் அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஆனால் எப்படி சேஃப்டியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல. நாங்கள் மொத்தம் 9 பேர் இருக்கோம். அதில் நான் 5 பேர் பார்த்தீங்க. அப்புறம் டயர்டாக இருக்குது, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அமுச்சு விட்டாங்க. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலான்னு வந்தோம். அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் பீச் வரோம்.